மார்னிங் சாம்பியன் திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி. இப்போ என்னன்னா 3 வகையான லோடு இருக்குது. கிராஜுவலி அப்ளைட் லோட், சடன்லி அப்ளைட் லோட், இம்பாக்ட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 வகையான லோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கிராஜுவலி அப்ளைட் லோடுனா 0லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் தான் கிராஜுவலி அப்ளைட் லோடு. இதோட இது பார்த்தீங்கன்னா லோட் பை ஏரியா போட்டால் W/A போட்டால் கிடச்சிடும். சடன்லி அப்ளைட் லோட் பார்த்தீங்கன்னா எடுப்புலேயே வந்து உச்சத்தில் தான் இருக்கும். உச்சத்தில் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடும். ஸோ அது சடன்லி அப்ளைட் லோடு. அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட இது இன்னொரு ட்ரையாங்கிள் போட்டு 2 மடங்கு ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது 2 தடவை இதுவாக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஃபேமஸாக கேட்பாங்க. சடன்லி அப்ளைட் ஸ்ட்ரெஸ்ஸை விட வந்து கிராஜுவலி அப்ளைட் ஸ்ட்ரெஸ் வந்து எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னா கிராஜுவலியோட இது 2 மடங்கு இருக்கும். அது ட்ரையாங்கிள், இது 2 ட்ரையாங்கிள் இல்லையா, ஸ்கொயர்னால் 2 ட்ரையாங்கிள்னால 2 மடங்கு இருக்கும். எது அதிகமாக இருக்கும்? சடன்லி தான் அதிகமாக இருக்கும். கிராஜுவலியோட சடன்லி அதிகமாக இருக்கும். எத்தனை மடங்கு அதிகமாக இருந்தால் 2 மடங்கு அதிகமாக இருக்கும்னு தெரியும். அப்புறம் இம்பாக்ட் லோடில் வந்து W/A இருக்கும் தான். இது வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசியாக அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்வாங்க. இட் இஸ் இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்வாங்க. 1 + √(r)